18ஆம் நாள் போர். சல்லியன் சேனாதிபதி ஆதல். கர்ணன் இறப்போடு 17ஆம் நாள் போர் முடிந்தது. மறுநாள் சூரியன் தன்னுடைய மகன் கர்ணனை கொன்ற தற்காக மகிழாமல் வருந்தித் துடிக்கின்ற பாண்டவர்கள் தீய ஆணவமிக்க துரியோதனனை கொல்வதை காணும் பொருட்டு தன் வருத்தமெல்லாவற்றையும் மறைத்து கொண்டு தன் ஆயிரங்கிரண கதிர்கள் ஒளி வீச 18ஆம் நாள் காலை தோன்றினான். கிருபாச்சாரியார் அறிவுரை. துரியோதனன் தன் உயிர் நண்பன் கர்ணன் இறந்ததனால் ஒரு பெரிய வலிமை மிக்க துணையை இழந்தவனைப் போல சோர்வுற்று காணப்பட்டான். போரில் நாட்டமற்றும் விளங்கினான். அப்பொழுது கிருபாசாரியார் துரியோதனன் இருக்குமிடத்திற்கு வந்தார். அவனை பார்த்து, அரசே, அரசர்களுக்கு தர்மமான யுத்தத்தை விட சிறந்த பேறு எதுவும் இல்லை. அங்கு தந்தை, தாய், சகோதரன், சகோதரி என்ற உறவே இல்லை. போரில் புறந்தார் கண் நீர்மல்க சாகிற்பின் அத்தகைய இறப்பினை இறந்தாயினும் பெற்றுக்கொள்ளலாம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதிலும் முகத்திலும் மார்பிலும் படுகின்ற விழுப்புண்ணை பெற்று இறப்பதுதான் மிகச் சிறந்தது என அக்காலத்தவர் கருதினர். அதற்கு மாறாக புறமுதுகிடுதல் அதர்மமாகும். துரியோதனா. பிதாமகர் பீஷ்மர், ஆசாரியர் துரோணர், தானவீரன் கர்ணன், சிந்து நாட்டு அதிபதி ஜெயத்ரதன் போன்ற மகாரதர்கள் நம்மை விட்டு போய் விட்டார்கள். யாரை நம்பியிருந்தோமோ அவர்களெல்லாம் சொல்லி வைத்தாற் போல ஒன்றன்பின் ஒருவராக வரிசையாக மாண்டு போனார்கள். இனி அர்ச்சுனன், பீமன் போன்றவர்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க மகாரதர்கள் யாரும் நம்மிடம் இல்லை. இனி பீமன் சபை நடுவில் சொன்னதைப் போலச் செய்வான். ஏற்கனவே துச்சாதனனிடம் அவன் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தோம். ஆதலின், மன்னா, நீ இனி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக தன்னைவிட வலிமை மிக்கவனிடம் சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்போது நாம் பாண்டவர்களை விட வலிமையில் குறைந்துள்ளோம். ஆதலின் சமாதானம் செய்து கொள்வதுதான் நல்லது. தருமபுத்திரன் உண்மையிலே தர்ம சிந்தனையுடையவன். அவன் யாரையும் பகைவராக கொள்ள மாட்டான். பெரியோர்களிடம் பணிவுடன் நடப்பான். எனவே அவனுடன் சமாதானம் செய்து கொள்ளலே விவேகமானது என்று சில அறிவுரைகளை நிதானமாக கூறினார். சமாதானம் செய்ய மறுப்பு. அதனை கேட்ட துரியோதனன், ஐயா, ஆசாரியரே, எனக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடன் தான் தாங்கள் இந்த அறிவுரைகளை கூறியுள்ளீர்கள். நோயில் விழுந்தவனுக்கு மருந்துகள் வேண்டா. அதுபோல தங்களின் அறிவுரைகள் இப்பொழுது எனக்கு இனிமையை தரா. சமாதானத்திற்கு நாம் சென்றால் என்னால் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட தரும புத்திரர் நம்மை எவ்வாறு அன்போடு வரவேற்பார்? மேலும் அர்ச்சுனனும் கண்ணபிரானும் என்னால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். எனவே என் சமாதான தூதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது அபிமன்யு மறைவால் அந்த அர்ச்சுனனும் கண்ணபிரானும் பெரிதும் துயரம் அடைந்துள்ளார்கள். அதனால் அவர்கள் இருவரும் எனக்கு ஆதரவாக இருக்கவே மாட்டார்கள். பீமனோ சொல்லவே வேண்டியதில்லை. அவன் மிகவும் கொடியவன். கடுமையான சபதத்தை அவன் செய்துள்ளான். கௌரவர் 100 வரையும் தான் ஒருவனே கொல்ல வேண்டும் என்ற வெறியில் உள்ளான். போரில் மரணம் அடைந்தாலும் அடைவானே தவிர கொண்ட சபதத்தை விடமாட்டான். நகுல சகாதேவர்கள் என்னிடம் எப்பொழுதும் விரோதம் பாராட்டுபவர்கள் யமனை போன்றவர்கள். அதற்கு மேலாக அன்று அரசவையில் பாஞ்சாலி அவமானப்பட்டதை அந்த பாண்டவர்கள் சிறிதளவும் மறக்கவே இல்லை. அவர்கள் அனைவரும் என் அழிவையே விரும்புகிறார்கள். அதனால் சமாதானம் எப்படி சாத்தியமாகும்? எல்லா அரசர்களுக்கும் நடுவில் 1000 கிரகணக்கதிர்களை வீசும் சூரியன் போல வாழ்ந்து கொண்டிருந்த நான் எப்படி பாண்டவர்களிடம் அடங்கி இருக்க முடியும்? எவ்வாறு அவர்களிடம் அடிமை போல வாழ முடியும்? ஆகையால் எவ்வகையில் பார்த்தாலும் சமாதானம் என்பது இன்றைய நிலைக்கு பொருந்தவே பொருந்தாது. அதனால் போர் செய்து பகைவர்களை கொல்வதுதான் ஒரே வழி. முடியாவிட்டால் வீர சொர்க்கம் அடையலாம் என்று கூறி கிருபாசாரி யாரின் சமாதான யோசனையை ஏற்க மறுத்துவிட்டான். அங்கிருந்த அனைவரும் அரசன் கூறிய யோசனைதான் இன்றைக்கு ஒத்து வரக்கூடியது என்று கூறி யுத்தம் செய்தலையே ஏற்றுக்கொண்டார்கள். சேனாதிபதியான சல்லியன். போர் செய்ய வேண்டும் என்ற முடிவில் இமயமலையின் தாழ்வரையில் துரியோதனன், சல்லியன், சகுனி, கிருபாசாரியார், கிருதவர்மா, அஸ்வத்தாமா, சித்திரசேனன் போன்ற அரசர்கள் ஒன்று சேர்ந்து யாரை அடுத்து சேனாதிபதியாக ஆக்குவது என்று ஆலோசனை செய்தார்கள். அப்பொழுது துரியோதனன் அஸ்வத்தாமாவை நோக்கி, எங்கள் குருவின் மைந்தனே, நாங்கள் உங்களை தான் நம்பியுள்ளோம். எனவே யாரை சேனாதிபதி ஆக்கலாம் சொல்லுங்கள் என்று வேண்டினான். அதற்கு அஸ்வத்தாமா, மத்திர நாட்டு மன்னன் சல்லியன் சேனாதிபதியாக இருக்கட்டும். அவர்தம் மருமக்களை நகுல சகாதேவர்கள் விட்டு நன்றியின் பொருட்டு நம் பக்கம் வந்துள்ளார்.
மேலும் குலம், அழகு, உருவம், திறமை, போர்ப்பயிற்சி முதலான எல்லாவற்றிலும் மேம்பாடுடையவர் என்று கூறினான். அவனுடைய கூற்றை எல்லா அரசர்களும் தாமதமில்லாமல் ஏற்றுக்கொண்டனர். உடனே துரியோதனன் சல்லியனை நோக்கி கைகளை குவித்து வணங்கி, மத்திர தேசத்து மன்னரே, வீரம் பொருந்திய தாங்கள் நம் கௌரவர் படைக்கு சேனாதிபதியாக இருந்து வழிகாட்டுதல் வேண்டும் என்று வேண்டினான். சல்லியனும் அதனை ஏற்றுக்கொண்டு, மாமன்னரே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன். என் உயிர் பொருள் அனைத்தும் தங்களுக்கே சொந்தம் என்று கூறினான். அதன் பின்னர் முறைப்படி துரியோதனன் சல்லியனை சேனாதிபதியாக்கினான். அப்பொழுது பேரிகைகளும் முரசங்களும் சங்கங்களும் முழங்கின. வீரர்கள் பேராரவாரம் செய்தார்கள். கௌரவப்படையினரின் இந்த பேராரவாரத்தை கேட்டு கண்ணபிரானை பார்த்து தருமபுத்திரர், மாதவா, கேசவா, சல்லியன் கௌரவர் சேனாதிபதியாகி விட்டான். அதனை உணர்ந்து அதற்கேற்றபடி நம் படையினரை நாம் நடத்துதல் வேண்டும் என்று கூறினார். உடனே கண்ணபிரான் தருமபுத்திரரை பார்த்து, அரசரே, நான் மத்திர நாட்டு மன்னன் சல்லியனை நன்கு அறிவேன். போரில் பீஷ்மர், துரோணர் போன்றவர் கட்கி இணையானவர். பலத்தில் பீமனை விட மேலானவர். உம்மை தவிர அவரை எதிர்ப்பவர் வேறு யாரும் இல்லை. எனவே நீரே அவரை போரில் கொல்லப் போகிறீர் என்று உற்சாகம் ததும்ப கூறினார். பின்னர் கண்ணபிரான் மற்றவரோடு பாசறைக்கு திரும்பினார். 17ஆம் நாள் போர் முடிந்து இரவு வந்தது. பொழுது புலர்ந்தது. 18ஆம் நாள் போர் தொடங்கலாயிற்று. எல்லா அரசர்களும் படைவீரர்களும் சல்லியனை தங்கள் சேனாதிபதியாக கொண்டு போர்க்களத்திற்கு புறப்பட்டனர். அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, யாரும் தனித்தனியே நின்று போர் செய்தல் கூடாது, ஒன்று சேர்ந்தே போர் புரிதல் வேண்டும், நம் யுத்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் பாதுகாத்து கொண்டே போர் செய்ய வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்து கொண்டார்கள். சல்லியன் வகுத்த சர்வதோபத்திர வியூகம். அப்போது சல்லியன் சர்வதோபத்திரம் என்னும் வியூகத்தை தன் சேனையை கொண்டு வகுத்திட்டான். வியூகம் என்பது வீரர்கள் கண்டபடி தனித்தனி நின்று பரவியில்லாமல் ஒரு வடிவமைய திரண்டு வெல்லுதற்கரிதாய் பகைவரை எளிதில் அழிப்பதற்குரியதாய் விளங்கும் ஓர் அமைப்பு ஆகும். இத்தகைய வியூகங்கள் பல உண்டு. அவற்றில் சர்வதோபத்திர வியூகம் என்பது நாற்புறத்திலும் இங்கு நின்று பார்த்தாலும் ஒரே விதமான காட்சியாக தோன்றும்படி சேனையை அணிவகுத்தல் ஆகும். இத்தகைய வியூகத்தை பீஷ்மர் 9ஆம் நாள் போரில் பயன்படுத்தினார். அத்தகைய சர்வதோபத்திர வியூகத்தின் கண் சல்லியன் போர் முகப்பின்கண் நின்றிருந்தான். கிருதவர்மா இடப்புறமாகவும் கிருபர் வலப்புறமாகவும் அஸ்வத்தாமா பின்புறமாகவும் துரியோதனன் நடுவிலும் நின்றார்கள். அதே சமயத்தில் பாண்டவர்க்கு மைத்துனனும் பாண்டவர் சேனாதிபதியுமாகிய திட்டத்துய்மன் அஸ்திரமென்னும் வியூகத்தை அமைத்தான். சல்லியன் சேனாதிபதி ஆனதை கண்ட தருமபுத்திரர் வியந்து கண்ணபிரானை நோக்கி, கண்ணபிரானே, சல்லியனை படை தலைமையாக கொண்ட வலிமைமிக்க கௌரவப்படையை குறைவான படை களையுடைய நமது சேனையை கொண்டு எவ்வாறு வெல்ல முடியும் என்று கேட்டார். அதனை கேட்டு கண்ணபிரான், தருமபுத்திரரே, மகாரதர்களான பெருமைமிக்க கர்ணனையும் ஆசாரியர் துரோணரையும் பிதாமகர் பீஷ்மரையும் முறையே அழித்திட்ட அர்ச்சுனனும் திட்டத்துய்மனும் சிகண்டியும் போன்ற மகாவீரர்கள் நம் அருகில் இருக்கையில் நீ ஏன் அஞ்சுகின்றாய்? சல்லியனை எளிதில் வென்று விடலாம். மலைகளையே எடுத்தவர்க்கு சாதாரண கற்களை எடுத்தல் பெரிய செயலோ? இனி பீமன் துரியோதனனை நிச்சயம் கொல்லப் பேகின்றான். சகுனி மாமன் உயிரை நகுல சகாதேவர்கள் பறிப்பர். நீரே தான் சல்லியன் உயிரை பறிக்கப் போகின்றீர் என்று கூறியதை கேட்டு தருமபுத்திரர் மனமகிழ்ந்தார். குவிந்தன பிணமலைகள். அதன் பின்னர் போர் ஆரம்பித்தது. தேரோடு தேரும் யானையோடு யானையும் குதிரையோடு குதிரையும் மன்னரோடு மன்னரும் வீரரோடு வீரரும் நேருக்கு நேராக எதிர்த்து பாய்ந்து போரிட்டனர். ஒருவர்க்கொருவர் செலுத்திய ஆயுதங்களால் அடிபட்டு முதுகு காட்டி ஓடியவர்கள் பல பேர், அங்கனமில்லாது உயிரிழந்து வீரமரணம் அடைந்தவர்கள் பலர். மற்றும் பலர் விழுப்புண் பெற்றும் போர்க்களத்தை விட்டு அகலாது நின்றார்கள். இவர்கள் உடம்பிலிருந்து பெருகிய இரத்தம் ஆறாக பெருகி கருங்கடல் நீரையும் செங்கடல் நீராக ஆக்கியது. போர்க்களத்தில் எங்கனும் பிணமலைகள் குவிந்து விளங்கின. கண்ணபிரான் கூறிய வாய்மொழிப்படியே தருமபுத்திரர் மீது சல்லியன் கோபத்தோடு போருக்கு எழுந்தான். தருமபுத்திரரும் கோபித்து சல்லியன் மீது போருக்கு எழுந்த அம்புகளை சரமாரியாக அவன் மீது தொடுத்தார். அதே போல சல்லியனும் தருமபுத்திரர் மீது அம்புகளை மழையென பொழிந்தான்.
அவர்கள் இருவரும் செய்கின்ற ஆக்ரோஷமான போரைக் கண்டு தேவர்கள் அஞ்சி இமைக்காத தம் கண்களை தங்கள் கைகளால் மூடிக்கொண்டார்கள். அப்போரைக் கண்டு இந்திரனின் யானை ஐராவதமும் அஞ்சியது எனில் மற்றவரைச் சொல்லவும் வேண்டுமோ? போர்க்களத்தில் எழுந்த புழுதிப்படலம் சூரியனையே மறைத்தது. பிரளய காலமே வந்துள்ளது என யாவரும் நடுங்கும் படியாக தருமபுத்திரரும் சல்லியனும் விற்போர் புரிந்தனர். அப்பொழுது சல்லியன் தருமபுத்திரரின் வில்லும் கொடியும் தேரும் குதிரைகளும் தேர்ப்பாகனும் சிதைந்து வீழவும் தருமர் குருதியை பெருக்கவும் ஆக அம்புகளை சரமாரியாக எய்தான். தேரிழந்த தருமபுத்திரர் தரையில் நிற்பதை சேனை தலைவன் திட்டத் தூய்மன் கண்டு அந்த சல்லியனுடன் போரிட்டான். அதே நேரத்தில் பீமன் அங்கு வந்து தன் தமையன் தருமபுத்திரரை தேரையும் தேர்ப்பாகனையும் வில்லையும் கொடியையும் இழக்கச் செய்தது போலவே சல்லியனுடன் போரிட்டு அனைத்தையும் சிதைத்து அவனை தரையில் நிற்கச் செய்தான். ஆனால் சல்லியன் மற்றொரு தேரில் ஏறி வில்லை வளைத்து பீமனின் தேர் முதலானவற்றை அழித்தான். பீமன் தன் கதாயுதத்தை எடுத்து அவன் தன் கிரீடத்தை தரையில் உருளும்படி செய்து கடுமையான சொற்களால் நிந்தித்தான். மேலும் தன் கதாயுதத்தின் மூலம் கௌரவர் சேனையைச் சிதறும்படி செய்தான். கதை கொண்டு போரிடும் பீமன் முன் வந்து உன்னை கொல்லுவேன் என்று கோபத்தோடு கூறி சல்லியன் தோமரத்தை எறிய அதை பீமன் விலக்கி தேரினில் போரிட வந்த மற்ற பகைவர்களை அழித்தொழித்தான். அதே சமயத்தில் கர்ணன் மைந்தர்களான சித்திரசேனன் சூரியவர்மன் என்னும் பெயருடையவர்கள் நகுலனோடு விற்போரிட்டு அந்த நகுலனால் மாண்டார்கள். அதே போல சகுனி மைந்தர் இருவர் சகாதேவன் விடுத்த அம்புகளுக்கு ஆற்றாது புறங்காட்டி ஓடினர். மற்றோரிடத்தில் திரிகர்த்தராயர் என்ற கணக்கற்றவர்கள் அர்ச்சுனனால் மாண்டனர். அப்பொழுது சல்லியன் இயமனின் மகனாகிய தருமபுத்திரரை எதிர்க்கலானான். அம்புகளை மழையெனச் சொரிந்தான். அதனால் தருமபுத்திரர் கோபித்து தன் வில்லை வளைத்து பல அம்புகளை செலுத்தினார். அப்பொழுது பல அரசர்களை வென்றும் கொன்றும் வருகின்ற பீமன் சல்லியனை நெருங்கி வந்தான். இருவரும் நெருங்கி போர் புரியலாயினர். அவர்கள் செய்த யுத்தத்தின் கடுமையை யாரால் சொல்ல முடியும்? சல்லியனை விரட்டியடித்த பீமன். அதன்பின் நகுல சகாதேவர்களும் சாத்தகியும் ஒருமுகமாக நின்று வில்லை வளைத்து சல்லியன் உடம்பு மறையும்படி அம்புகளை தொடுத்தார்கள். சல்லியனோ அந்த 3 வீரர்களின் 3 விற்களையும் தனித்தனியாக அறுத்து ஏளனமாகச் சிரித்தான். அவன் செயலை பார்த்து கோபித்து பீமன் அவனுடன் போரிட்டு புறங்காட்டி ஓடச் செய்தான். அவன் தேரை அழித்தான். அவன் வேறொரு தேர் ஏறி வருவதற்கு முன் அவனுடைய கௌரவ சேனைகளை அழித்தான். கௌரவ சேனையை கலக்கிக் கொண்டு வந்த பீமன் அஸ்வத்தாமனை கண்டு கோபத்தால் கண்கள் சிவக்க அவனை எதிர்த்து நின்றான். பல அம்புகளை சொரிந்தான். அப்போது காண்டிபத்தை ஏந்திய அர்ச்சுனன் அங்கு வந்தான். அஸ்வத்தாமன் அர்ச்சுனனை பார்த்து அவன் தேர் மீதும் அவன் பாகன் கண்ணபிரான் மீதும் அநேக பாணங்களை விடுத்தான். அர்ச்சுனனோ அவனோடு எதிர்போரிட்டு அவனது தேரை அழித்து நடந்து போகச் செய்தான். உடனே அஸ்வத்தாமன் வேறொரு தேர் மேல் ஏறி வர அர்ச்சுனன் அதனையும் அழித்தான். உடனே அஸ்வத்தாமன் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அர்ச்சுனன் மீது பாய நின்றான். அர்ச்சுனனோ அம்புகள் பல செலுத்தி அக்கதையை ஒரு நொடியில் அழித்தான். தான் விடுத்த கதையை அழித்துவிடவே அஸ்வத்தாமன் கோபங்கொண்டு இரும் புலக்கை ஒன்றை வீசி வல்லையேல் இதனை 2ஆக்கு என்றான். அர்ச்சுனனோ அலட்டிக் கொள்ளாமல் ஒரு கண நேரத்தில் அதனை அழித்தான். அதனால் அஸ்வத்தாமன் வெட்கிச் சிங்கத்தின் முன் யானை அஞ்சுவது போல நடுங்கினான். பீமனின் வெங்கதைக்கு பலியான துரியோதனனின் தம்பியர். அதனைக் கண்டு கிருபாசாரியர் கோபித்து அர்ச்சுனன் மீது போர் தொடுத்து தோல்வியுற்று தேரை இழந்து அவ்விடம் விட்டு அகன்றார். பின்னர் கிருதவன்மா துரியோதனன் தம்பியரோடு வந்து போர் செய்தான். அவனும் தன் குதிரைகளையும் தேரையும் தேர்ப்பாகனையும் வில்லையும் கொடியையும் இழந்து வெட்கத்தோடு தலைகுனிந்து அப்பால் சென்றான். அவன் உடன் வந்த துரியோதனன் தம்பியர் அனைவரும் பீமன் வெங்கதைக்கு பலியானார்கள். அந்த நேரத்தில் சாத்தகியும் தருமபுத்திரர் முதலாக உள்ள பாண்டவர்கள் ஐவரும் தம் மேல் படையெடுத்து வருதலைக் கண்ட சல்லியன் கோபத்தோடு வில்லை வளைத்து போரிட்டு சாத்தகியை தேரை விட்டு ஓடச் செய்தான். நகுலன் உடம்பினின்று இரத்தம் பெருகச் செய்தான். சகாதேவனும் புறங்காட்டி ஓடினான். தருமபுத்திரர் நெற்றியின் மீது இரத்தம் பெருகச் செய்தான். தருமபுத்திரருடைய நெற்றியில் இரத்தம் பெருகுதலைக் கண்டு மனந்தாளாமல் பீமன் தனது சத்துருகாநிதி என்னும் கதையால் சல்லியனின் மணிகள் பதித்த கிரீடத்தை கீழே தள்ளினான். அதனைக் கண்டு துரியோதனன் கோபித்து அநேக வீரர்களுடன் வந்து போரிட்டான். பின்னர் அவன் பீமனிடம் தோல்வியுற்று பாசறைக்கு மீண்டான்.
தர்மபுத்திரருடன் சல்லியன் போரிடுதல். வணங்காமுடி மன்னனாகிய துரியோதனன் தோற்று மீண்டதை பார்த்து மனம் பொறுக்காத சேனை தலைவனாகிய சல்லியன் ரதகஜதுரகபதாதிகளோடு கிருதவன்மா, அஸ்வத்தாமா, கிருபாசாரியார் முதலானவர்களுடன் இடியொலி என்னும் படி வில்லின் நாணை தெரித்து பேரொலி எழுப்பி போருக்கு சித்தமான போது ஏமன் மகனாகிய தருமபுத்திரர் தன் தம்பியர்களும் மன்னர்களும் படை வீரர்களும் உடன் வர அந்த சல்லியன் மீது போரிடலானார். இரத்தக்கடலானது பாய்ந்து அலைகள் எனச் செந்நிறத்தை வீச அதனோடு புழுதிப்பட்டு வானத்தில் சூரியனது கிரகணங்களை மறையச் செய்து இருள் காட்டவும் 8 திக்கு யானைகளும் போர்ப்பறையினால் செவிடாகும்படியும் தேவர்கள் கண்களை கைகளால் மூடிக்கொள்ளவும் எதிரெதிராக நின்ற வீரர்கள் யுத்த நெறி முறைப்படி போரினை செய்யவும் ஆக தருமபுத்திரரும் சல்லியனும் தங்கள் தங்கள் விற்களை வளைத்து செய்யும் போர்ப்பராக்கிரமத்தை நம் ஒருவரால் சொல்ல முடியுமோ? சொல்ல இயலாது. மத்திர தேசத்து மன்னனான சல்லியனும் சில கணைகளை கொண்டு தருமபுத்திரரின் கவசம், அழகிய தேர், குதிரைகள் முதலானவற்றை அழித்து அத்தரும புத்திரரின் தலையிலும் மார்பிலும் புதிய காயங்கள் உண்டாகச் செய்து புன்முறுவல் பூத்தான். உடனே தருமபுத்திரர் வேறொரு தேரின் மீது ஏறி வந்து ஓர் வேலாயுதத்தை எடுத்து ஒரு கணப்பொழுதில் ஒரு காலத்தில் காற்றினால் மேரு மலையின் சிகரம் தன்னப்பட்டது போல சேனாதிபதியாகிய சல்லியன் தலையை லையை விழச் செய்தார். ஆக சல்லியன் தலை கீழே விழுந்தது. அப்பெருமகனும் மாண்டான். அது கண்டு கௌரவ படை நிலைத்து நிற்க முடியாமல் புறம் காணலாயிற்று. பீமனின் பலம். சல்லியன் இறந்துபட்டது கேட்டு அச்சல்லியனது அங்கமாக உள்ள 700 தேர்வீரர்கள், துரியோதனன், அவன் மாமன் சகுனி, துரியோதனன் தம்பியர்கள் முதலானவர்கள் தருமபுத்திரரை நெருங்கிச் சூழ்ந்து கொண்டனர். அதனைக் கண்டு வலிமைமிக்க பீமன் உள்ளம் பதைத்து தன் தம்பியரோடும் தன் படைகளோடும் நெருங்க வந்து புலி பாய்வது போல அக்கௌரவ படையினர் மேல் பாய்ந்து கொல்லலாயினர். பீமன் கொல்லும் பாங்கினை எவரால் எடுத்து கூற முடியும்? முடியாது என்றவாறு பீமனோ கௌரவர் படையினர் மேல் பாய்ந்து பலவாறாக போரிட்டான். பின்னர் துரியோதனன் தம்பியர் 7 கொன்று விண்ணுலகிற்கு அனுப்பினான். அதன் காரணமாக வெற்றிச் சங்கினை ஊத்தினான். அந்த தம்பியர்கள் 1 ஜெயகந்தன், 2 ஜெயவர்மா, 3 ஜெயசேனன், 4 சோனாவிந்து, 5 ஜெயத்ரதன், 6 ஜெயவிந்து, 7 ஜெயவிக்ரமன் என்பர். இறந்த தம்பியர்களைக் கண்டு கோபங்கொண்டு சித்திரபாகு, பலசேதன், ஐயசூரன், சித்திரன், உத்தமவித்து என்ற மேலும் 5 தம்பியர்களும் பீமனைச் சூழ்ந்து கொண்டு தாக்க அப்பீமன் அவர்களுடன் போரிட்டு அவர்களையும் கொன்று விண்ணுலகிற்கு அனுப்பினான். தம்பியர்கள் குவியல் குவியலாக பீமன் கையால் மாண்டு வருதலைக் கண்டு உள்ளம் வருந்தினான். துரியோதனன் உள்ளம் பின்னர் கோபங்கொண்டு கணக்கற்ற வீரர்களுடன் சென்று வில்லினை வளைத்து விடுத்த அம்பு மழையால் பாண்டவர்களின் உடல்களை பொன்மயமாக்கினான். அதன்பின் சகாதேவனின் வில்லை அறுத்தான். அதனால் சகாதேவன் கோபங்கொண்டு 2 கண்களும் சிவக்க வேறொரு வில்லை எடுத்து துரியோதனன் சரீரத்தை அம்புகளால் துளைத்தெடுத்தான். அதே நேரத்தில் பீமனோடு துரியோதனன் தம்பியரும் சகுனியும் போரிட்டனர். ஆனால் பீமனோ சகுனி நீங்களாக தம்மோடு போரிட்ட அந்த துரியோதனனது 9 தம்பியரையும் கொன்றான். இதனால் கோபமுற்ற துரியோதனனின் மற்ற தம்பியர் அனைவரும் ஒன்று கூடி எதிர்த்த காலத்து அவர்களையும் துரியோதனன் நேரிலே காணும்படி பீமன் கொன்று குவித்தான். தனி பீமன் ஒருவனாலேயே தன் தம்பியர் 99 பேரும் கொன்றொழிக்கப்பட்டதைக் கண்ட துரியோதனன் தனித்திருந்து வாய்விட்டு அன்று பெரியோர்கள் கூறிய அறிவுரைகளை கேளாது இன்று பூமியையும் இழந்தேன், அருமை தம்பியர் அனைவரையும் இழந்தேன் என்று அலறினான். தளர்ச்சியுற்ற துரியோதனனுக்கு 2 கண்கள் போல உதவிடும் சகுனி மாமன் போரினை மேலும் செய்யுமாறு கூற துரியோதனன் தெளிந்து தனது தேரிலேறி தன் படைஞர்கள் அனைவரோடும் வந்து பீமனை தாக்கினான். அவன் தேரினைச் சிதைத்தான். பீமனும் சீறித் தன் கதையை எடுத்துக்கொண்டு கொடிய போரினை செய்தான். பீமன் தன் கதையினால் துரியோதனனின் நாற்படைகளையும் கொன்று குவித்தலைக் கண்ட அவ்வணங்காமுடி மன்னன் தளர்ச்சியுற்றிட அது கண்டு சகுனி நாம் எல்லோருமாக சேர்ந்து பீமனை எதிர்ப்போம் என்று கூறினான். அதனை துரியோதனன் ஏற்றுக்கொண்டு போர்க்களம் புகுந்து மற்றவர்களோடு சேர்ந்து சக்கரம், வேல், வாள், தோமரம், கதை முதலானவற்றைச் செலுத்தி உக்கிரமான போரினை செய்தான். மூர்ச்சையாகி விழுந்த சகாதேவன் எதிர்த்து வருகின்ற துரியோதனன் படைகளையெல்லாம் பொடி பொடியாக உதிரச் செய்தும் பல வேந்தர்களுடைய படைகளையெல்லாம் பின்னடைந்து போக அவற்றை அழித்தும்
தன்னை பெற்றவனாகிய வாயுவைப் போல பீமன் போர் புரியுங்காலத்தில் சகாதேவன் தந்திரத்தில் வல்ல சகுனியின் மார்பில் தைக்கும்படி ஒரு பாணத்தை தொடுத்து விடும் முன்பே துரியோதனன் சகாதேவன் மேல் ஒரு கூரிய வேலினை எய்தான். அந்த வேல் சகாதேவன் மார்பை துளைக்க அவன் மூர்ச்சையாகி தேரின் மேல் சாய்ந்தான். அதனை பீமன் கண்டு ஒரு வேலெறிந்து தன் தம்பி சகாதேவனைப் போலவே துரியோதனனையும் மூர்ச்சித்து போகச் செய்தான். துரியோதனனை மூர்ச்சிக்கச் செய்த பீமன் மேல் அஸ்வத்தாமன் ஓர் வேலினை ஏவ அதனை அழித்து அந்த பீமன் அந்த அஸ்வத்தாமன் மீது ஓர் அம்பு ஏவி அவனை தன் தேரின் மேல் மூர்ச்சித்து விழச் செய்தான். இதனை கிருபர் கண்டார். கோபங்கொண்டு தன் சேனையுடன் போரிட்டு தோல்வியுற்று களத்தை விட்டு நீங்கினார். மயக்கம் தெளிந்து எழுந்த சகாதேவன் மாமன் சகுனியின் மகன் உலூகனுடன் போரிட்டு அவனை கொன்றான். தன் மகன் மாண்டதைக் கண்டு சருனி கண்ணீர் சிந்தி அழுதாள். ஒரு முகூர்த்த நேரம் பேசாமல் இருந்தான். ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு சகாதேவன் மீது பாய்ந்தான். சகாதேவன் தன் அம்பினால் அதனை 2 துண்டாக்கினான். பின்னர் இருவரும் மாறி மாறி போரிட்டனர். சகுனியை கொன்ற சகாதேவன். அப்போது சகுனியை பார்த்து சகாதேவன், நரி போன்றவனே, அன்று சூதாட்டத்தில் வென்றபோது என்னவெல்லாம் பேசினாய். அதன் பயன் இன்று மகனை இழந்து அனுபவிக்கிறாய். இந்த குருக்ஷேத்திர பித்திர போருக்கு கீக்கு காரண கர்த்தனே நீதான். உன் பேச்சை கேட்டவர் அனைவரும் தங்கள் சுற்றத்தாருடன் கொல்லப்பட்டனர். குலத்து கோடரி காம்பான கண்ணிலான் மகள் துரியோதனனும் நீயும் மட்டும்தான் உயிரோடு உலவுகின்றீர்கள். இப்போது நீயும் வாழப்போகிறாய் என்று கூறி அச்சகுலியை தாக்கினான். யாரும் நெருங்க முடியாத அளவு அம்பு மழையை பொழிந்து சகுனியின் தேரையும் தேர்ப்பாகளையும் தேர்க்குதிரைகளையும் வில்லையும் கொடியையும் குடையையும் அறுத்தான். பின்னர் அம்பொன்றினாலே அவன் தலையை அறுத்தான். சகுனி விண்ணதிர மண்ணதிர பொய்மை புலம்ப அதர்மம் தலைகுனிய கீழே விழுந்தான். சகுனி இறந்து விழுந்ததைக் கண்டு அவனுடைய படைவீரர்கள் பயந்து ஓடத் தொடங்கினார்கள். பாண்டவ வீரர்கள் பெருமகிழ்ச்சியுற்று ஆரவாரம் செய்தார்கள். வெற்றிச் சங்குகள் ஊத்தினார்கள். பாண்டவ வீரர்கள் சிலர் சகாதேவனைக் கண்டு, வஞ்சனையாளன் சகுனியைக் கொன்ற நீ பெருவீரனே என்று கூறி பாராட்டினார்கள். துரியோதனன் தன் மாமன் சகுனி பாண்டவர்களின் இளையவன் சகாதேவனால் மடிந்ததை அறிந்து பெரிதும் துயரமுற்றான். பின்னர் தெளிந்து கோபித்து பாண்டவர்கள் ஐவரையும் கொல்வதற்காக 4 வகை படைகளுடன் போருக்கு எழுந்தான். துரியோதனன் படைவீரர்களோடு போரிட வந்ததை பார்த்த அர்ச்சுனன், பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்லியன் போன்ற பெருந்தலைகளையும் சகுனி மாமனையும் இழந்த பின்னும் கூட நல்ல புத்தி வாராமல் எதனை நினைத்து கொண்டு போரிட வந்துள்ளான் என்று வியப்புடன் கேட்டான். அதற்கு கண்ணபிரான், அனைவரையும் சாகடித்து விட்டான் அல்லவா, இன்று அவனே சாவதற்காக வருகின்றான் என்று கேலியாக கூறினார். உடனே பீமனும் அர்ச்சுனனும் துரியோதனனை எதிர்த்து உக்கிரமாக போரிட்டார்கள். அவனுடன் வந்த படைகளையெல்லாம் கொன்றார்கள். எல்லா படைகளையும் இழந்த துரியோதனன் சிங்கத்தோடு மோதி தோற்றோடும் யானை போல ஒருவரும் அறியாதபடி கதாயுதம் ஒன்றை ஏந்தி புறங்காட்டி போனான். ஓடிப்போன துரியோதனன் ஓடிப்போனான் என்பதை அறிந்த பாண்டவர் சேனை ஒன்று சேர்ந்து எஞ்சிய கௌரவ சேனையை கொன்று குவித்து பேய்களுக்கும் கழுகுகளுக்கும் காகங்களுக்கும் நரிகளுக்கும் குவிந்திருக்கின்ற பிண மலைகளையும் இரத்த ஆறுகளையும் விருந்தாக கொடுத்தார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்து பாண்டவர்களின் வெற்றி இணை பாராட்டினார்கள். வாய்மையாளனாகிய தருமபுத்திரர் வெல்லவே தரும தேவதை மகிழ்ச்சியால் பூரித்தாள். நிலமகள் பாரம் குறைய பெற்று மகிழ்ந்தாள். அதற்கு காரணமான பூபாரந்தீர்க்க வந்த புயல் வண்ணனாகிய கண்ணபிரானை ஏத்தி போற்றி புகழ்ந்தாள். துரியோதனன் வீழ்ச்சி. வாகனங்களையும் ஆயுதங்களையும் படைகளையும் இழந்த துரியோதனன் தனித்து நின்றான். பாண்டவ சேனையின் பேராரவாரத்தை கேட்டும் தன்னுடைய 11 அக்குரோனி சேனை அழிந்ததைக் கண்டும் அஞ்சி நடுங்கினான். இப்பொழுது அவனுடன் எஞ்சி நின்றவர்கள் அஸ்வத்தாமா, கிருபாசாரியார், கிருதவன்மா என்ற மூவரே ஆவர். தனித்துவிடப்பட்ட அத்துரியோதனன் ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கொண்டு பகைவர்கள் அறிந்து கொள்வதற்கரிதான ஓர் இடத்தை தேடி ஓடினான். வழியில் நீர் நிறைந்த ஒரு மடுவினை கண்டான். அதனுள் புகுந்து கொண்டான். அப்பொழுது அவன் ஞானவான்களாகிய பிதாமகர் பீஷ்மர், ஆசாரியர் துரோணர், சிற்றப்பா விதுரர், முதல் ஆசாரியர் கிருபர் போன்றோரின் நல்லுபதேசங்களை தள்ளி மாமன் சகுனி, கர்ணன், துச்சாதனன் போன்றோரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதனால் இன்று பகைவர் பாண்டவர்களுக்கு என் அரிய உயிரையும் பின் என் குரு நாட்டையும் கொடுக்க இருக்கின்றேன்.
என்றாலும் இன்னொரு முயற்சி செய்யப் போகின்றேன். அதில் வெற்றி இல்லையென்றால் போரிட்டு மடிவேன் என்று தன் உள்ளத்துள் கூறிக்கொண்டான். இறந்தவரை உயிர்ப்பிக்கும் மந்திரம். மடுவில் இருந்து கொண்டு முன்பு ஒரு முனிவன் உபயோகித்த இறந்தவர் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று வருகின்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்யலானான். அந்த நேரத்தில் சஞ்சயன் அங்கு வந்தான். வந்த சஞ்சயனிடம் துரியோதனன், சஞ்சயா, ஒரு முனிவன் முன்பு எனக்கு கூறிய மந்திரத்தால் இறந்தவர் அனைவரையும் எழுப்பப் போகிறேன். அதன் மூலம் பாண்டவர்களை வெற்றி கொள்வேன். மீண்டும் ஆட்சி புரிவேன். அம்மந்திரம் கைகூடவில்லையெனில் போர் புரிந்து மாண்டு போவேன் என்று கூறிய அவன், மேலும் நான் தன்னந்தனியாய் வாழேன். இவற்றை என் தாய் தந்தையரிடம் கூறுவாயாக என்று கூறி அனுப்பிவிட்டு நீரில் மறைந்திருந்த இறந்தவரை பிழைக்க வைக்கும் மந்திரத்தை முறைப்படி உச்சாடனம் செய்யலானான். போரிட்டு தோற்றோடிய அஸ்வத்தாமா, கிருதவன்மா, கிருபாசாரியார் ஆகிய மூவரும் துரியோதனனை தேடிக் கொண்டு வரும் வழியில் சஞ்சயன் மூலம் துரியோதனன் மடுவில் ஒளிந்திருப்பதனை அறிந்தார்கள். பின்னர் துரியோதனனிடம் வந்து, அரசே, இங்கே வந்து ஏன் ஒளிந்து கொண்டீர்கள்? ஒன்று போரிடல் வேண்டும், இல்லையென்றால் மரணம் அடைதல் வேண்டும். இந்த இரண்டும் இல்லாது ஒளிந்து கொள்வது அரசர்க்கு தகுதி அன்று. எங்கள் பராக்கிரமத்தை உணராமல் நமக்கு இனி யார் வெற்றி தேடிக் கொடுப்பார்கள் என்று எண்ணி இந்த நீர்நிலைக்கு வந்துவிட்டீரா என்று கேட்டார்கள். அஸ்வத்தாமன் சபதம். அப்பொழுது அஸ்வத்தாமன் மிக்க கோபத்தோடு, அரசே, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன் குந்தியின் புதல்வர்களை கொல்வேன். கொல்லேனாயின் நான் ஆசாரியர் துரோணர் மகன் அல்லேன் எனச் சபதம் செய்து அரசனை வெளியில் வருமாறு கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் மடுவில் இருந்து வெளியே வந்து, பகைவருடன் போரிட்டதனால் உடல் சோர்ந்து நீருள் புகுந்தேன். சில நாழிகை பொழுதில் நீரில் தங்கியிருப்பேன். பின்னர் வெளியே வந்து பகைவரை அழிப்பேன். அதுவரை யாரும் காணாதபடி இந்த ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டு பண்டைய நிலையில் இருந்தான். சஞ்சயன் சொற்படி யுயிற்று திருதராட்டிரர் மகள் என்பவன் இருதிரத்து பாடிவீடுகளிலுள்ள பெண்களை அத்தினாபுரிக்கு கொண்டு போய் சேர்த்தான். தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய சான்றோர் விதுரர் 18 நாட்களில் நடந்த போரின் விளைவுகளை அறிந்து பெரிதும் துயரம் அடைந்தார். சஞ்சயன் துரியோதனன் செய்த செயலை திருதராட்டியாரிடமும் அன்னை காந்தாரி விடமும் கூற, இருவரும் இனி என்னாகுமோ, என்ன நேருமோ என்று கூறி புலம்பினர். துரியோதனனை தேடி பாண்டவர்கள் கௌரவர்களை வெற்றி கொண்டு பாண்டவர்கள் திட்டத்தீமனோடும் சாத்தகியோடும் கண்ணபிரானோடும் 700 யானைகளோடும் 4000 தேர்களோடும் 4000 குதிரைகளோடும் 10000 காலாட்படைகளோடும் துரியோதனனை தேடிச் செல்லலாயினர். 4 திக்குகளிலும் நகரங்களிலும் எல்லாவிடங்களிலும் துரியோதனனை தேடியும் காணாராகி மயங்கி இருக்கும் வேளையில் வேடர்கள் சிலர் துரியோதனன் ஒளிந்துள்ள இடத்தை கூறினர். உடனே கண்ணபிரான், இறந்தவர்களை பிழைக்கச் செய்வதற்காக துரியோதனன் மடுவினுள் புகுந்துள்ளான் என்று கூற, பாண்டவர்களும் கண்ணபிரானும் துரியோ தன் இருக்குமிடத்தை அடைந்தனர். அப்பொழுது பீமன், துரியோதனா, நீயோ 3 உலகங்களும் போற்றிட நாட்டை ஆண்டு வந்த பேரரசன். அத்தகைய பெருமைமிக்க நீ எந்த அறிவு கொண்டு வீரத்தையெல்லாம் விட்டு இந்த மடுவினுள் உள்ள தண்ணீரில் புகுந்து கொண்டிருக்கின்றாய்? சொல். எங்களுக்கு நாள் தோறும் பெருந்துன்பங்களையெல்லாம் இழைத்து வீரம் பேசிக் கொண்டிருந்த கோழையே, உன் படையில் மாண்டு போன வரை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்குரிய மந்திரத்தை உச்சாடனம் செய்யவா இந்த மடுவினுள் புகுந்து கொண்டாய்? நீ உயிருடன் இருந்தால் அல்லவா அதனை முற்றச் செய்ய முடியும்? நீசனே, யுத்தமுறைப்படி நீ வென்றால் இந்த நாட்டை மீண்டும் ஆளலாம். போரில் இறந்தாயானால் வீர சொர்க்கம் அடையலாம். இவ்விரண்டையும் விட்டு எங்கும் நீ ஓடி ஒழிய முடியாது. நான் உன்னை சும்மா விடமாட்டேன். உடனே என்னுடன் போர் செய்ய எழுந்து வா. வணங்காமுடி மன்னனே, நீரை விட்டு வெளிவரவில்லை என்றால் நீரை வற்றச் செய்ய எங்கள் அர்ச்சுனனிடம் அக்னி யாஸ்திரம் உள்ளது. அது முன்னொரு காலத்தில் முருக பெருமானின் திரு அவதாரமாகிய உக்கிர பாண்டியன், வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் எனவும் கூறுவர். விடுத்த வேலினால் அன்று கடல் நீர் வற்றியது போல இன்று இந்த மடுவின் நீரை வற்றச் செய்துவிடும். எனவே எழுந்து வா என்று கூறிய சொற்கள் துரியோதனன் காதில் எட்ட, அவன் மந்திரம் கூறுவதை விட்டுவிட்டு கரை ஏறி பீமன் எதிரே வந்து நின்றான். கண்ணபிரானின் காட்டமான பதில். தன்னுடைய முயற்சியை வீணாக்கியதால் தோள்களை தட்டி கொண்டும் பற்களை நெருநெரு எனக் கடித்து கொண்டும் கதையைச் சுழற்றி கொண்டும் மேலே வந்த துரியோதனன் வீமனை நோக்கி, இந்த கதையால் உன்னை கொல்லுவேன், வாயை அடக்கு என்று கோபத்தோடு கூறினான்.
பின்னர் கண்ணபிரான் முதலானவரை பார்த்து, பல்வகை வாகனங்களோடும் பல்வகை ஆயுதங்களோடும் பலராய்த் திரண்டு நிற்கின்ற உங்களோடு வாகனம் எதுவுமின்றி துணையாருமின்றி கதை தவிர வேறு படைக்கலம் இல்லாமல் தன்னன் தனியே தரையில் நிற்கும் நான் போர் செய்ய வேண்டுமென்றால் அது எப்படி சாத்தியமாகும்? யுத்த முறைக்கு ஏற்றதல்லவே என்று கூறினான். யுத்தமுறை பற்றி பேசுகின்ற துரியோதனா, வீரத்தோடு போரிட்ட அபிமன்யு என்ற தனி ஒருத்தனை நிராயுதபாணியாக நின்ற அவனை துரோணர் கர்ணன் போன்ற பலமகாரதர்கள் ஒன்று சேர்ந்து கொன்ற அந்த மட்டமான கீழ்த்தரமான செயலை போல பாண்டவர்கள் செய்ய மாட்டார்கள். இதனை முதலில் நன்றாக தெரிந்துகொள். மன்னனே, உன்னுடைய அரசவையில் அன்று கூறிய வஞ்சின மொழிப்படி உன் தம்பியர் 99 வரையும் கொன்ற வாயுபுத்திரனாகிய பீமன் ஒருவனே தனியனாய் இருந்து உன்னுடன் போரிடுவான். இப்போரில் வென்றவர்கள் இந்நாட்டை ஆளலாம் என்று கண்ணபிரான் காட்டமாக பதில் கூறினார். அதனை கேட்ட துரியோதனன் வாயடைத்து போய், போரிடுவதற்குரிய களம் எது என்று மட்டும் கேட்டான். அதற்கு கண்ணபிரான், முன்பு பரசுராமர் சத்திரிய மன்னர்களை 21 தலைமுறை அழித்துவிட்டு பின் நரமேத யாகம் செய்த இடமாகிய ஸ்யமந்த பஞ்சகமே போர் செய்தற்குரிய இடமாகும் என்று கூறினார். குறிப்பு: ஸ்யமந்த பஞ்சகம் என்பது நான்முகனுக்குரிய இடமாகும். சத்திரிய மன்னர்களை 21 தலைமுறை பரசுராமன் ஒழித்திட்டான் என்றும் தான் செய்த பிரதிஜையின்படி அம்மன்னரது இரத்த வெள்ளத்தால் ஸ்யமந்த பஞ்சகம் என்ற 5 குளங்களை ஏற்படுத்தி அவற்றில் தன் தந்தை ஜமதக்னி முனிவர்க்கு ஜலதர்ப்பணம் செய்திட்டான் என்றும் தன்னால் கொல்லப்பட்ட மன்னர்களது தலைகளை ஆகுதியாக நெருப்பில் பெய்து ஒரு வேள்வி சடங்கை முடித்து அந்த யாகத்தின் முடிவில் தனக்கு சுவாதீனமாகவுள்ள பூமி முழுவதையும் காசியப முனிவருக்கு தானம் செய்துவிட்டு மகேந்திர மலைக்குச் சென்றிட்டான் என்றும் என் நூல்கள் கூறும். கண்ணபிரான் இவ்வாறு கூறியதும் துரியோதனன் பீமனை நோக்கி, பீமா, எந்த ஆயுதம் கொண்டு போரை செய்யப் போகின்றாய் என்று கேட்டான். அதற்கு பீமன், உன்னை போல் கதையையே எடுத்துக் கொள்கிறேன், வேறெந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன் என்றான். அதனை கேட்டவுடன் வணங்காமுடி மன்னனாகிய துரியோதனன் கதையை எடுத்துக்கொண்டு தம் கால்கள் சிவக்க ஸ்யமந்தபஞ்சகம் நோக்கி நடந்து சென்றான். நேருக்கு நேர் போர். பேரரசனாகிய துரியோதனன் நடந்து செல்வதை பார்த்ததும் தருமபுத்திரரும் தேறி நின்று இறங்கி அவனுடன் நடந்து செல்லலானார். அப்பொழுது தருமபுத்திரர் துரியோதனனை நோக்கி, தம்பி, இனி போர் எதற்கு? உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் 5வரும் நிறைவேற்றுகிறோம், நீயே ஆட்சி செய் என்று கூறினார். அதற்கு துரியோதனன், மூத்தவரே, என்னுடன் இருந்தவர்கள் எல்லாம் இறந்தபின் நான் தனியே வாழ்ந்து அரசாட்சி செய்து என்ன பயன் உள்ளது? அது மட்டுமன்று, உமது தயவினால் ஆட்சி கட்டிலில் ஏறுதலை விட தலை மேல் என்று கூறி போர் செய்தற்குச் சொன்ன ஸ்யமந்த பஞ்சகத்தை அடைந்தான். அவ்விடத்தில் பாண்டவர்களைச் சார்ந்தவர்கள் எல்லோரும் இருக்க துரியோதனன் பீமன் முன் போய் நின்றான். இருவரும் நேராக நெருங்கி வந்து தமது சங்குகளை வாயில் வைத்து போர் தொடங்கியது என்பதற்கு அறிகுறியாக சங்கநாதம் செய்தார்கள். சங்கநாதம் செய்தற்கு பின்னும் போர் தொடங்குதற்கு முன்னம் உள்ள இடைவேளையில் தீர்த்த யாத்திரை சென்று முடித்து கொண்டு பலராமன் திரும்பி வந்து கொண்டிருப்பதை அனைவரும் கண்டார்கள். அனைவரும் மகிழ்ச்சியுடன் அப்பெருமகனை எதிர்கொண்டு வரவேற்றார்கள். கண்ணபிரானும் அண்ணன் பலராமனை வணங்கி போரின் நிகழ்ச்சிகளை எடுத்து கூறினார். பலராமனும் தான் போய் வந்த தீர்த்த தலங்களின் சிறப்புகளையெல்லாம் எடுத்து கூறினார். தீர்த்த யாத்திரை முடிக்கின்ற காலத்தில் நாரதர் போர் நிகழ்ச்சிகளை முறையாக கூறியதால் அறிந்ததாகவும் அதனால் இங்கே வர முடிந்ததாகவும் கூறினார். அதன்பின் துரியோதனன் பீமன் ஆகிய இருவரும் பலராமனை வணங்கினர். அவரது ஆசி பெற்று போர் தொடங்கினார்கள். இருவரின் கண்களும் சிவந்தன, பாம்பு போலச் சீறினார்கள். தத்தம் வலிமையை எடுத்து கூறி கர்ச்சித்தனர். பற்களை நரநரவென்று கடித்தனர். இடிபோல பேராரவாரம் செய்தனர். 2 தோள் களையும் பருத்து விளங்கத் தட்டினர். தாவி பாய்ந்து பூமி அதிர குதித்தனர். 2 மலைகள் போல பெருமிதம் தோன்ற தங்கள் 2 கால்களையும் ஒருத்தொருக்கொருத்தர் பின்னி கட்டினர். வலமும் இடமுமாக திரும்பி திரும்பி திரிந்து 4 விகற்பங்கள் பயின்றனர். கதையை ஒரு கையாலே சுழற்றினர். அக்கதைகளை கொண்டு இருவரும் மாறி மாறி தாக்கினர். ஒருவர் எரிந்த கதையை மற்றொருவர் பிடித்து தடுத்தனர். பொய்யுரைத்த துரியோதனன். இவ்வாறு உக்கிரமாக போரிடுகின்ற காலத்து துரியோதன மன்னன் களைப்படைந்தான். அதனால் அவன், பொழுது போயிற்று, உயிர்நிலையை அறிந்து அந்த இடத்தில் கதையால் தாக்கி யாரொருவர் வெல்கின்றாரோ அவரே பூமியை ஆளலாம்
ஆதலின் உன் உயிர்நிலை இருக்கும் இடத்தை முதலில் சொல் என்றான். பீமன் தன் உயிர்நிலை தலையில் உள்ளது என உண்மையை கூறினாள். அதனை அறிந்து கொண்ட துரியோதனன் தன் கதையினால் அவன் தலையினை ஓங்கி அடித்தான். அதனால் பீமன் மூர்ச்சையுற்று கீழே விழுந்தான். பின்னர் தெளிவு பெற்று உன் உயிர்நிலை எங்கே உள்ளது என பீமன் துரியோதனனை திருப்பி கேட்டான். எனக்கும் தலையில் தான் உயிர்நிலை உள்ளது என துரியோதனன் பொய்யுரைத்தான். துரியோதனன் கூறியது உண்மை என நம்பி பீமன் அவன் தலையில் ஓங்கி அடித்தான். சிறிது நேரம் மயங்கி அமர்ந்த துரியோதனன் எழுந்து பீமன் தலையை பலமாக தாக்கினான். பீமன் நிலை குலைந்து களைப்படைந்து போனதை அர்ச்சுனன் கண்டான். உடனே அவன் கண்ணபிரானை பார்த்து, கண்ணா, துரியோதனனை விட பீமன் களைத்து போவதற்கு காரணம் யாது என கேட்டான். அதற்கு கண்ணபிரான், அர்ச்சுனா, உயிர்நிலை சிரசிலே உள்ளது என உண்மை உரைத்ததனால் பீமன் மிகவும் தடுமாறி களைப்புறுகின்றான். ஆனால் துரியோதனன் பொய்யுரைத்துள்ளான். அதனால் அவன் சிறிதே களைப்புறுகின்றான். துரியோதனன் பீமனை காட்டிலும் சாமர்த்தியமுள்ளவன். அவன் கூறியபடி அவன் தலையில் அடித்து அவனை கொல்ல முடியாது. அவன் போய் கூறியதனால் அதர்ம வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். அன்று அரசவையில் பீமன் துரியோதனனின் 2 தொடைகளையும் பிளப்பேன் என்று சபதம் செய்துள்ளான். அதனை பின்பற்றி இப்போது துரியோதனன் இடுப்பிற்கு கீழேயுள்ள தொடையை அடித்து தன் சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் துரியோதனனை கொல்ல முடியாது என்று கூறினாள். கண்ணன் சொன்ன வார்த்தையை கேட்ட அர்ச்சுனன் பீமன் கண்களுக்கு முன்பாக தன் தொடையில் கை வைத்து எதிரினில் வந்து நின்றான். அந்த குறிப்பை அறிந்து கொண்டு பீமன் இடமாகவும் வலமாகவும் கதையைச் சுழற்றிக் கொண்டு துரியோதனனை தாக்கினான். நீண்ட நேரம் போர் செய்த பின்னர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். பிறகு துரியோதனன் கோபத்துடன் பீமன் தலையில் அடித்தான். அந்த அடியினால் இரத்தப் பெருக்கு ஏற்பட்டு மூர்ச்சை அடைந்தான். பின்னர் ஒருவாறு தேறி தன்னை தயார் செய்து கொண்டு துரியோதனனை அடிப்பதற்கு ஓடினான். தொடைகள் முறிந்த துரியோதனன் பீமனின் அடி தன்மேல் விழாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி துரியோதனன் உடனே மேலே எழும்பினான். அதனை கண்டான் பீமன். துரியோதனன் எம்பி குதிக்க எத்தனித்த போது 2 தொடைகளையும் குறி வைத்து தன் கதையால் ஓங்கி அடித்தான். எகிரியபோது அந்த அடியானது அவனது தொடைகளில் நன்றாக விழுந்தது. அதனால் அவனுடைய 2 தொடைகளும் முறிந்தன. தொடைகள் முறிந்தவுடன் பூமியே எதிரொலிக்கும்படி கத்தி கொண்டு கீழே விழுந்தான். அப்பொழுது பெருங்காற்று வீசியது. இடி இடித்தது. புழுதி மழை பொழிந்தது. பெருமரங்களும் பெரும்பாறைகளும் சரிந்து வீழ்ந்தன. பூமி அதிர்ந்தது. வானத்தில் இருந்து நெருப்புக் கொள்ளிகள் கீழே வீழ்ந்தன. இராட்சசர்கள், யக்ஷர்கள், பிசாசுகள் பேரொலி செய்தனர். நீர்நிலைகள் இரத்தத்தை கக்கின. இந்த கோரமான காட்சியைக் கண்டு பாண்டவர்கள் அச்சம் கொண்டனர். பலராமரின் கோபமும் கண்ணபிரானின் சமாதானமும் பெரிய மரம் வெட்டப்பட்டு கீழே கிடக்கும் காட்சியைப் போன்று பூமியில் விழுந்து கிடக்கும் துரியோதனனை கண்ட பாண்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிங்கத்தினால் தள்ளப்பட்ட மதங்கொண்ட யானை போல துரியோதனன் எழுந்திருக்க முடிவாது பூமியில் கிடந்தான். எழுந்திருக்க முடியாது தரையில் படுத்து கிடந்த துரியோதனனை நோக்கி, பீமன், அறிவற்றவனே, ஆணவம் கொண்டவனே, அன்று சபையில் திரௌபதியை துகிலுரியச் செய்து இகழ்ந்து பேசினாய். அதன் பயனை இப்போது நன்றாக அனுபவிக்கிறாய். கெடுவார் கேடு நினைப்பார் அல்லவா என்று கூறி தன் இடக்காலால் எட்டி உதைத்தான். ஒரு முறை அன்று பலமுறை பலர் காண புரட்டி புரட்டி அவன் தலையை உதைத்தான். பீமன் மீது பலராமர் கோபம். பீமனின் இந்த செயலைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் மிகுந்த வருத்தம் கொண்டனர். குறிப்பாக தருமபுத்திரர் மனம் வருத்தம் மிக அடைந்தார். அவர், பீமா, உன் சபதம் நிறைவேறிவிட்டது. பகையை பழி தீர்த்து கொண்டாய். எனவே அவனை காலால் எட்டி உதைக்காதே, அது நியாயமன்று. வணங்காமுடி மன்னனாக பேரரசனாக அரியாசனத்தில் வீற்றிருந்தவனை இவ்வாறு எட்டி உதைப்பது அநாகரிகம் என்று பீமனிடம் கூறிவிட்டு துரியோதனனிடம் சென்று கண்களில் கண்ணீர் ததும்ப, அப்பா துரியோதனா, நீ கோபம் கொள்ள வேண்டாம். விதிப்படி எல்லாம் நடந்துவிட்டது. பேராசை, அறியாமை, ஆணவம் போன்ற வற்றால் நீ இந்நிலையை அடைந்தாய். உன்னுடைய அடாத செயலால் உன்னுடைய உறவினர் எல்லோரும் கொல்லப்பட்டனர். உனக்கும் மேலான மரணமே ஏற்பட்டுள்ளது. உனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று பேசினார். பீமன் துரியோதனன் தலையை தன் காலால் உதைத்ததைக் கண்ட பலராமர் பீமன் மீது பெரிதும் கோபங்கொண்டார். உடனே அவர், பீமா, என்ன காரியம் செய்தாய்? நாபிக்கு கீழே அடித்து வீழ்த்துவது தர்மமன்று. இத்தகைய செயலை நான் இதுவரை கண்டதில்லை.
போர் சாஸ்திரங்களை மீறி நாபிக்கு கீழே அடித்தாய், அதுவல்லாது பலமுறை அவன் தலையை எட்டி 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 உதைக்கிறாய். இது அக்கிரமம் என்று கூறி கலப்பையால் பீமனை அடிக்கப் போனார். இதனை கண்டதும் வசுதேவர் அண்ணன் பலராமனின் கையை அன்புடன் பற்றிக்கொண்டு அவரின் கோபத்தை தணிக்கும் வகையில், அண்ணா, பாண்டவர்கள் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அத்தை பிள்ளைகள். அவர்கள் கௌரவர்களால் பெரிதும் துன்புறுத்தப்பட்டார்கள். கௌரவர்களை கொல்வதாக சபதம் எடுத்தார்கள். சபதத்தை நிறைவேற்றிக் கொள்வது அரச தர்மமே. துரியோதனனின் 2 தொடை களையும் பிளப்பேன் என்று முன்னரே பீமன் சபதம் செய்ததை நிறைவேற்றிக் கொண்டான். அதோடு உன் தொடை களை பீமன் பிளப்பான் என்று மைத்ரேய மகரிஷி சபித்துள்ளார். மைத்ரேய மகரிஷி சாபம் பற்றி ஆரணிய பருவத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த சாபம் தற்போது நிறைவேறியுள்ளது. எனவே பீமனின் செயலில் குற்றமில்லை. நீர் கோபிக்க வேண்டாம் என்று சமாதானம் கூறினார். எது தர்மம்? அதற்கு பலராமர், கண்ணா, நீ உன் விருப்பத்தையே தர்மமாக என்னிடம் கூறினாய். பீமசேனன் தர்மத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டான் என்பதுதான் உண்மை என்று கூறி வாசுதேவர் கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அதற்கு கண்ணபிராள், அண்ணா, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். வஞ்சனையால் காரியங்களை சாதித்து வெற்றிகளை குவித்த துரியோதனனை அதே வஞ்சனையால் வெற்றி பெறுவது தவறானதன்று என்பது என் எண்ணம். எனவே பீமன் புரிந்த போரில் அதர்மம் இல்லை. அபிமன்யுவின் வில்லை பின்புறமிருந்து அறுத்து தனியே நின்ற அந்த பெருவிரனை, இளமைந்தனை வாரிசை துரோணர் அர்ச்சுனனின் முதலாக பலர் ஒன்று சேர்ந்து கொன்றனர். இது எந்த தர்மத்தில் அடங்கும்? அண்ணா, சொல்லுங்கள். துரியோதனன் வஞ்சனையையே மூலதனமாக கொண்டு வளர்ந்தவன். தீய புத்தியுள்ளவன். அத்தகையவனை கொன்றதில் அதர்மம் ஏதுமில்லை. அத்துடன் அவன் மேலெழும்பி அதிவேகத்துடன் பீமனை கொல்ல வந்த போதுதான் தொடையில் அடிபட்டு கீழே வீழ்ந்தான். ஆகையினால் பீமன் தொடையின் கீழ் அடித்தான் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறி பலராமனை சாந்தப்படுத்தினார். இவ்வளவு கூறியும் பலராமர் கண்ணபிரான் கூறியவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர், கண்ணா, பீமன் துரியோதனனை அதர்ம வழியில் கொன்றான் என்ற கெட்ட பெயர் அவனுக்கும், அதன் காரணமாக துரியோதனனுக்கு நல்ல பெயரும் பூமியில் ஏற்பட போகின்றது என்று கூறி அடங்காத கோபத்துடன் தன் தேரில் ஏறிக்கொண்டு துவாரகைக்கு சென்றுவிட்டார். பாண்டவர்கள் வருத்தம். பலராமரின் இந்த ஒருதலைபட்சமான பேச்சால் பாண்டவர்கள் மிகவும் வருத்தம் அடைந்தனர். பின்னர் கண்ணபிரான் தருமபுத்திரரை பார்த்து, தருமபுத்திரரே, பீமன் அதர்மமான ஒரு செயலை செய்து விட்டான். துரியோதனன் தலையை அவன் உதைத்திருக்கக்கூடாது, அதனை தடுத்திருக்க வேண்டும் என்றார். உடனே தருமபுத்திரர், வாசுதேவா, பீமன் செய்தது எனக்கும் பிடிக்கவில்லை. குருகுலம் அழிவதில் மனமகிழ்ச்சி சிறிதளவும் கிடையாது. வஞ்சகமான முறையில் வெற்றி கொள்ளப்பட்டோம். கேவலமான வார்த்தைகளால் நிந்திக்கப்பட்டோம். 12 ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்பப்பட்டோம். ஓராண்டு மறைவாக வாழ்ந்தோம். அதனால் பீமன் மனதில் ஆத்திரம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அந்த காரியத்தை எதையும் நினைக்காமல் செய்துவிட்டான். நடந்தது நடந்துவிட்டது. அதற்கு நாம் இனி என்ன செய்ய முடியும் என்றார். பின்னர் தருமபுத்திரர் பீமனை நோக்கி, பீமா, கண்ணபிரான் எண்ணப்படி எல்லாம் நடந்துவிட்டது. உன்னுடைய சபதம் நிறைவேறிவிட்டது. நீ இப்பொழுது வெற்றி வீரனாக விளங்குகிறாய். வாழ்க என்று கூறினார். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மட்டைய பாண்டவர்களும் பாஞ்சாலர்களும் மகிழ்ந்தார்கள். ஆரவார குரல் எழுப்பினார்கள். பெருமுழக்கம் செய்தார்கள். ஆடினார்கள், பாடினார்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கண்ணபிரான் அப்பொழுது, அரசர்களே, கொடிய துரியோதனன் கொல்லப்பட்டான். இத்துரியோதனன் சிறிதும் வெட்கமில்லாதவன். சிறிதும் நாணமின்றி நெருப்பில் பிறந்த திரௌபதியை தன் தொடையில் அமரச் சொன்னவன். பேராசை மிக்கவன். சகுனி, துச்சாதனன் போன்ற தீயவர்களை நண்பர்களாக கொண்டவன். இவன் பொருட்டு நல்லவர் களான பிதாமகர் பீஷ்மர், ஆசாரியர் துரோணர் போன்றோர் மாண்டார்கள். அவர்கள் கூறிய அறிவுரைகளை கேட்டிருந்தால் இவன் இந்த கீழ்நிலையை அடைந்திருக்க மாட்டான். தனக்குத்தானே குழி தோண்டிக் கொண்டு அதிலே விழுந்து தவிப்பவன் இவன் என்று கூறினார். துரியோதனன் கோபம். சுன்னபெருமானின் இந்த வார்த்தைகள் எல்லாம் துரியோதனனுக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கின. கோபத்தால் புருவங்கள் நெறிந்தன, கண்கள் சிவந்தன. பாம்பு போன்ற சீற்றத்துடன் அவன், மாயக்கண்ணா, தொடையை அடி என்று குறிப்பு காட்டியவன் நீ அல்லவா? கபடமான முறையில் போர் செய்ய வைத்தாய். ஆயிரக்கணக்கானவரை கொன்றாய். சிகண்டியை கொண்டு பிதாமகரை விழ வைத்தாய். சத்தியவிரதனான தருமபுத்திரரை போய் கூற வைத்து துரோணரை நிராயுதபாணியாக்கினாய்.
நிராயுதபாணியாய் இருந்த துரோணரை அந்த திட்டத்துய்மன் வாளால் வீழ்த்திய போது தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாய். கர்ணனின் நாகாஸ்திரத்தை வீணாக்கினாய். நீ தர்மமான முறையில் போர் நடத்தவில்லை. எங்களை வஞ்சனையால் வீழ்த்தி விட்டாய் என்றான். அதர்மம் வெல்லாது. அதற்கு கண்ணபிரான், துரியோதனா, அதர்ம வழியில் அத்துமீறி நடந்தாய். அதன் பலனை இன்று அனுபவிக்கின்றாய். அதர்ம வழியில் சென்றதால்தான் ஞானவான்களாகிய பிதாமகர் பீஷ்மர், ஆசாரியர் துரோணர் போன்றவர்களை இழந்தாய். நான் தூது வந்தபோது இருக்குமிடமெனினும் யான் அவர்க்கு அரசு இனி கொடேன் என்று ஆணவம் பேசினாய். பீமனுக்கு நஞ்சு கொடுத்தாய். அவனை கழுமரமுடைய தடாகத்தில் தள்ளினாய். பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் வைத்து கொளுத்தினாய். திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தினாய். வஞ்சனையாக சூதாட்டம் ஆடி நாட்டை கவர்ந்தாய். பாண்டவர்களை 12 ஆண்டுகள் இரக்கமின்றி காட்டுக்கு அனுப்பினாய். ஓராண்டு விராட நாட்டில் மறைந்து வாழச் செய்தாய். இப்படி பல அதர்மங்களைச் செய்தாய். அதன் பலனை இன்று அனுபவிக்கின்றாய். தர்மத்தை எக்காலத்தும் அதர்மம் வெல்வாது என்பதை இனியாவது நன்றாக புரிந்து கொள் என்றார். அதே சமயத்தில் பாண்டவர்கள் தங்கள் உறவினர்கள் எல்லாம் இறந்துவிட்டனரே என்று கவலை கொண்டார்கள். ஏக்கமும் ஏற்பட்டது. கண்ணபிரான் அவர்கட்கு தகுந்த ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். அதன் பின்னர் பாண்டவர்களும் பாஞ்சாலர்களும் மனம் தேறினர். வெற்றி சங்கங்களை முழக்கினர். பேராரவாரம் செய்தனர். துரியோதனனுடைய பாசறையை நோக்கி பாண்டவர்கள் சென்றார்கள். திட்டத்துய்மனும் சிகண்டியும் திரௌபதியின் புதல்வர்களாகிய உபபாண்டவர்களும் பின் விளைவு தேராராகி அவர்களை பின்தொடர்ந்தனர். துரியோதனனின் பாசறைக்குள் பாண்டவர்கள் புகுந்தனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை வரவேற்றனர். அனைவரும் தேரினின்று இறங்கி பாசறைக்குள் சென்றார்கள். கண்ணபிரான் கட்டளைப்படி அர்ச்சுனன் காண்டீபம் என்னும் தன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு தேரினின்று இறங்கினான். அவனை தொடர்ந்து கண்ணபிரானும் இறங்கினார். உடனே தேரின் மீது இருந்த அர்ச்சுனனின் குரங்கு கொடி மறைந்தது. தேரானது தீப்பற்றி எரியத் தொடங்கியது. சற்று நேரத்தில் தேர் சாம்பலானது. அங்கிருந்தவர்கள் அக்காட்சியை கண்டு வியந்தனர். தேர் சாம்பலானதற்குரிய காரணம் யாது என அர்ச்சுனன் கண்ணபிரானை வியப்போடு கேட்டான். அதற்கு அப்பெருமான், அர்ச்சுனா, இந்த தேரானது முன்பே துரோணர், கர்ணன் போன்றவரால் எரிக்கப்பட இருந்தது. நான் அதன்மேல் அமர்ந்திருந்த காரணத்தால் அது நடைபெறவில்லை. அது மட்டுமன்று, இப்பொழுது எரிந்திருக்கின்ற காரணத்தால் ஒரு பெரிய துன்பம் உங்களுக்கு வர உள்ளது. ஜாக்கிரதையாக இருங்கள் என்றார். பின்னர், பாசறையில் நாம் தங்கக்கூடாது, வெளியில்தான் தங்க வேண்டும் என்று கண்ணபிரான் கூற, பாண்டவர்கள் அதனை கேட்டு ஒகவதி நதிக்கரையை அடைந்த அன்றிரவு அங்கேயே தங்கினார்கள். பொழுது புலர்ந்தது. பெரியப்பா திருதராட்டிரர், பெரியம்மா காந்தாரி ஆகியவர்களை சந்திப்பதற்கு அஞ்சி பாண்டவர்கள் கண்ணபிரானை அவர்களிடம் அனுப்பினார்கள். திருதராட்டிரரை வணங்கிய சுண்ணபிரான் அவரின் 2 கைகளையும் பற்றி கொண்டு வருந்தினார். பின்னர் திருதராட்டிரரிடம், அரசே, நடந்தவை அனைத்தையும் நீவிர் அறிவீர். சூதாட்டத்தினால் நாடு நகரங்களை கைப்பற்றிய துரியோதனாதியர் பாண்டவர்களை 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமுமாக இருக்கச் செய்துவிட்டனர். நான் பாண்டவர்கள் தூதனாக வந்தபோது 5 கிராமங்களையாவது பாண்டவர்க்கு கொடு என்று இருகை ஏந்தி யாசித்தேன். அதற்கே உன் மகன் துரியோதனன் சம்மதிக்கவில்லை. அவனுக்கு அறிவுரைகள் கூறாது அன்று நீர் அமைதி காத்தீர். அவன் விருப்பப்படி நடக்க விட்டீர். அதன் காரணமாக உம்முடைய குலமே அழிந்துவிட்டது. உம்முடைய செயலால்தான் இந்த நிலை ஏற்பட்டது. எனவே பாண்டவர்கள் மேல் வீணாக கோபம் கொள்ளாதீர்கள். பாண்டவர்கள் தங்களிடம் மிகுந்த அன்புடையவர்கள், பத்தியமுடையவர்கள். தங்கள் உறவினர்களை இழந்து துக்கப்படுகின்றார்கள். உங்களை காண வெட்கப்படுகின்றார்கள் என்று கூறினார். துரியோதனனை பார்த்து கண்ணீர். பின்னர் காந்தாரியை பார்த்து, அன்னையே, துரியோதனன் தங்களை ஆசி வேண்டிய காலத்தில் தர்மம் ஜெயிக்கும் என்றீர்கள். உங்கள் வார்த்தை பலித்தது. ஆட்சி செய்கின்ற காலத்தில் உன் மகன் சான்றோர்களின் அறிவுரைகளை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதனால் அவன் அதர்மமாகவும் ஆணவமாகவும் நடந்து கொண்டான். எனவே பாண்டவர்களை கோபிக்காதீர்கள் என்று கூறினார். துரியோதனன் வீழ்ந்து கிடக்கும் இடத்திற்கு அஸ்வத்தாமா, கிருபாசாரியார், கிருதவன்மா ஆகிய 3 சென்றனர். கீழே விழுந்து கிடந்த துரியோதனனை கண்டு கண்ணீர் வடித்தனர். விம்மி விம்மி அழுதனர். அப்பொழுது துரியோதனன் அவர்களிடம், பீமன் தன்னை தொடையில் அடித்து வீழ்த்தியதையும் தரையில் வீழ்ந்த தன்னை இரக்கமில்லாது தன் காலால் தன் தலையை உதைத்ததையும் எடுத்து கூறி வருந்தினான். அதனை கேட்டு அம்மூவரும் வருந்தினர்.
அப்பொழுது அஸ்வத்தாமன் துரியோதனனிடம், ஐயா அரசே, இப்பொழுது என்னை சேனாதிபதி ஆக்கினால் பாண்டவர்களை இன்றிரவே கொல்வேன் என்று உறுதி கூறினான். துரியோதனன் அதற்கு உடன்பட்டு கிருபாசாரியாரை கொண்டு அவனை சேனாதிபதியாக்கினான். மூவரும் பாண்டவர்களை கொல்லும் பொருட்டு ஒரு காட்டுப்பகுதிக்குச் சென்றனர். அம்மூவரும் போனபின் சஞ்சயன் அங்கு வந்தான். அவனைக் கண்டு துரியோதனன் அழுதான். அவனிடம் தன் இறப்புச் செய்தியை தன் தாய் தந்தையர்க்கு சொல்லி பின்னர் அவர்களின் மன துயரத்தை போக்குமாறு கூறினான். சஞ்சயனும் அவனுக்கு ஆறுதல் கூறி அவ்வாறே செய்வதாகச் சொல்லி அஸ்வத்தாமா முதலானோர் சென்ற இடம் நோக்கி சென்றான். சல்லிய பருவம் முற்றியது.